ஐயா பார்த்து இறங்க. பார்த்து. ஐயா இடிச்சுக்காதீங்க. தம்பி இந்த வழி தான் தம்பி போனோம். சரிண்ணே. பா முன்னாடி விட்டு பின்னாடி கொண்டு வா. இறங்கிடலாம். இறங்கடா மாணிக்கம். இறங்க இறங்க இறங்கடா. எந்த ஊருக்கு போனாலும் கதவை திறந்த உடனே சட்டுன்னு இறங்குற யானை இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே பம்முதே. இவனுங்கள்ட்ட சிக்க போறோம்னு சிக்னல் சீக்கிரட்டா கொடுக்குதோ யோசிக்கிறாங்களே. டேய் பூகம்பம், கொம்ப ராம வீட்டை இடிச்சதுலேருந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அதான் கிளம்பிட்டான் போல இருக்கு. என்ன ராமா, கொம்பனை மிரட்டுறதுக்காக தானே செலவு பண்ணி கும்கியை கூட்டு வந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஊரை விட்டு கிளம்புற. ஏய் கேக்குறமல்ல, போயிட்டே இருக்க. தம்பி கொஞ்சம் நெல்லு. எப்பா அந்த யானைக்கு பயந்தா ஊரை விட்டு காலி பண்ணி போற? அது யானை இல்ல, கருத்த பிசாசு. ஜாக்கிரதையா இருங்க. பிசாசா? போடா. ஏன்னா அதக்கி நடக்கிறீங்க? அது வாடா, ஃபாரஸ்ட்லயே வாட்டர் ப்ராப்ளம். 4 இலைய பறிச்சு வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பு இல்லடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கணக்கணன்னு தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா. சொல்லிக்க வேண்டியதானே? டேய், அவனுக்கு வீரன் வாஞ்சினாத அளவுக்கு என்னை புகழ்ந்து பேசிட்டாங்கடா. நான் பாட்டுக்கு வரட்டும் சொல்லியும் போது எவனாவது ஒருத்தர் திரும்பிட்டா நல்லா இருக்காது. ஆமா இல்ல? என்ன ஓமா இல்ல, கதையா சொல்றேன். சதை கிளியுதுடா. சட்டை கிழிஞ்ச ஒண்ணு வாங்கிக்கலாம். நான் வாங்கி தரேன். பண்ணி பயல, உனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறப்ப பக்கவாதம் தாண்டா வரும். ஆத்தா, செய்ய வேண்டிய மரியாதைலாம் செய்யுங்க. மரியாதை கொடுத்து தான் மர்டர் பண்ணுவானுங்களோ? நடுக்க நிக்க மாட்டேங்கிறாங்க. ஊதிட்டாங்களா? ஏன்டா சிரிச்ச? நீங்க எதை நினைச்சு சிரிச்சீங்களோ அதே தான் நான் நினைச்சேன். பணத்தை தாண்டி என்ன நினைச்சிருப்பான்? ஓகே முடிஞ்சது. ஐயோ, காரியம் செய்ய காத்திருக்கிற மாதிரியே நிக்கிறானுங்களே. எப்ப ஆரம்பிப்பாங்களோ? இப்பவே ஆரம்பிக்கிறோம்னு சொல்ற மாதிரியே இருக்கே. ஐயோ, ரகரகமா இருக்கானுங்களே.
வணக்கம். இது வேறையா? என்னையா சத்தம்? கும்கியை கூட்டு வரது அவருக்குள்ள பேசிட்டாங்க சார். கொம்பனை வரட்டுறதுக்கா? ஆமாம் சார். ஏயா இவங்களுக்கு அறிவே கிடையாதா? நான் சொல்லலை, இவங்க எல்லாம் ஒரு டைப்பான ஆளுங்க சார். எந்த சாமின்னு தெரிஞ்சாலாவது நம்ம பிரச்சனையை சொல்லலாம். காஞ்ச மரத்துக்கிட்ட எதை சொல்லிவிடா கதறது. கொம்பனை வரட்ட சர்க்கார் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. அதனால தான் நாங்கள் உங்களை வர வச்சோம். இந்த அறுவடை முடிகிற வரைக்கும் எங்கள் ஊரையே உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். தம்பி, வழக்கமாக இந்த மாலை மரியாதைலாம் எங்கள் ஊர் எல்லா சாமிக்கு தான் செய்வோம். உன்னை இப்போ சாமியாக பார்க்குறோம். டேய் பூதையா, எல்லா சீர்சனத்தை எடுத்து கொண்டு போய் பரனில் வைங்கடா. இவங்க இருக்கிற வரைக்கும் எந்த குறையெல்லாம் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரிங்கய்யா. சுவாமி என்ன வேணுமோ மூடுறிய 2 நாள் டிராமாவை போடுறோம், போய்கிட்டே இருக்கும். பாப்போலாம். டிராமா போடுறோமா? இது எப்ப நாடக கம்பெனியா மாத்தணும்? வழக்கமாக கொம்பு இறங்குற இடத்துல பரன் போட்டிருக்கோம். அங்கதான் கும்கியை கட்ட போறான். அது தெரியுமியா? முதமலையிலையும் தென்மலையிலையும் 2 பேரை காவலுக்கு போடுங்க. அங்க ஏற்கனவே துளசி மாடன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. அப்ப கொம்பை நடமாட்டம் தெரிஞ்சா உடனே யானைக்காரவங்களுக்கு தகவல் கொடுங்க. சரிங்க. இதான் கும்கி யானையா? ஆமாடி. ஏனடி? தேவையானதெல்லாம் மேல வச்சாச்சு, நீங்க தங்கிக்கலாம் ஐயா. சரி வரங்க. வாங்க வரங்க. யோ
என்ன மாப்பிள? என்ன சாப்பிட்டு படுத்துட்ட? கலப்பா இருக்கு. கலப்பா இருக்கா? எவன் காவ காக்குறது போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி 2 மணி வரைக்கும் பாத்துக்க. 2 மணிக்கு மேல மாப்பிள? அதுவே பழகிரும். ஜோசியம் சொன்னதை போட்டு விட்டானோ? லைட்டட் ரவுண்டியல். என்ன ராஜா பாக்குறீங்க? லாந்தரடுங்க, கிளம்புவோம். டேய் நீ இருடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிடிங்க. 2 தேச தலைவர்கள் எதை பத்தி பேச போறாங்களோ நம்மளை ஒமிட் பண்றாங்க. போர்வேட்ரா. ஓகே. டேய் உண்டியல சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணுதுடா. என்ன பண்ணுதுண்ணே? பசிக்குதுடா, ஆனா சாப்பிட முடியல. தாகம் எடுக்குது, ஆனா தண்ணி குடிக்கவே தோணல. நடக்கதான்டா செய்யறேன், ஆனா அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. உடம்புலாம் வலிக்குதுடா, ஆனா தூக்கம் வரல. டேய் உள்ள ஏதோ பரட்டிக்கிட்டே இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. மசக்கையா இருக்கும். இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலடா. சொல்லி பாருங்கண்ணே. எனக்கு அவளை தெரியும். அடடா, அவளை மட்டும்தான் தெரியும். பிரமாதண்ணே, கவிதைண்ணே. இதுவா? பின்ன அப்படியே அருவி மாதிரி கொட்டுது என்ன? ஏன்டா கொட்டாது? டே மாணிக்கம், அந்த உண்டியல் பையன் நாளைக்கு உனக்கு மட்டை போடுற பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு தொகுதியை நசுக்கி விட்டுடா. நம்ம 2 பேரையும் பணியில நிக்க வச்சுட்டு அவனுக்கு கொட்டைக்குள்ள கூத்தடிக்கிறாங்கடா. அப்புறம் என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்குடா. சொல்லிக்கிட்டே இருங்கண்ணே. ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணமும் நடக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அட்டம் பண்ணல. எந்த நேரத்தில் எங்க அப்பா ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு ஊர்க்கார பயலுக்கு சொல்றாங்களே, திட்டு திப்புன்னு இந்த மலைச்சரிவுல இருந்து அவன் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் வெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டம் எடுத்தீங்களடா, அதே ஓட்டம் எடுத்து அண்ணனை காப்பாற்றணும்டா. இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாத்துனே, ராத்திரி பூரா கவிதை கேட்டு கலைச்சி போய் இப்போ கண்ணை மூடுறேன். யானை மேல நல்லா தூங்கிட்டு வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது. நான் தூங்கினா நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அதை டைவர்ஸில் நாட முடியும். இன்று அதிகாலை குமுளி அருகே 2 கும்கி யானைகள் கட்டப்பட்டிருந்தன. இதை நோட்டமிட்ட காட்டு யானைகள் திடீரென கும்கி யானைகளை தாக்கத் தொடங்கின. 2 மணி நேரம் நடந்த சண்டையில் ஒரு கும்கி யானை குத்தி கொல்லப்பட்டது. வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். தொடர்வது விளை. எந்திரி மாப்ள. என்னையா? ரேடியோ போட்டேன், செய்தி கேட்டியா? கும்ளி பாடல 5 காட்டு யானை இறங்கி 2 கும்கி யானை குத்தி கொண்டுச்சா மாப்ள. நம்மளுக்கு கோமாளி யானை பார்டர்ல தான் இருக்கும். பேசாம எஸ் ஆயிரலாம் மாப்ள. ஐயோ விடிய. நேத்து அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து சும்மா 5 காட்டு யானையை பிடிச்சு அப்படியே கரன்னு சுத்தி இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணுன்னு வீசணும் போலியே இருக்கியா? 5 காட்டு யானை கரன்னு. மாப்ள என்னாச்சுடா உனக்கு? என்னென்னமோ ஆகுதியா, புதுசா பிறந்த மாதிரியே இருக்கு எனக்கு. நம்ம இன்னும் ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத, ஏமாந்து போயிடுவேன். இங்க பாரு, காலம் நிறுத்திக்க. கருத்து பேசிட்டு இருந்த கடுப்பாயிருவாமா. போய் யானை குளிப்பாடு கூட்டி போயா. இவனை எழுப்பி மட்டையை வெட்டிட்டு வர சொல்லு. மாப்பிள்ள வழியில கொம்பை வந்துட்டா அடிச்சு மல்லு கட்டியா போயா. மல்லு கட்டுறா, கொம்பனை கொத்தி கொட்டால உருவுறா. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? மாப்பிள்ள நான் சொல்லி நீ கேட்கல இல்ல, இவனுக்கு ஊருக்குள்ள சொல்ல போறானுங்க. 1 2 3 சொல்லாமலே ஓட போற முடியா? ஐயா, நீங்க
ஏன் கோபப்படுறீங்கன்னு தெரியுது. குமிழியில இறங்கின யானை இங்க ஏன் இறங்கலன்னு தானே. கொம்ப இங்க இறங்கி இருந்தா செவுள்ளே அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கே ஊருக்கு போயிருப்பீங்க தானே. நான் செவில்ல போங்க. மாப்பிள்ளை நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கப்போ. நானே செவுட்டுல அடிப்பேனா. நீ 5 யானை இல்ல 50 காட்டு யானையா வந்தாலும் சும்மா கரகரன்னு சுத்தி விட்டு அடிப்பேன். ஐயா ஏன் குறைச்சு சொல்றீங்க? தம்பிக்கு நீங்க தானே எல்லா விதையும் கத்து கொடுத்துருப்பீங்க. 50 என்ன 50, 100 யானை வந்தாலும் நொறுக்கி தள்ளிட மாட்டாரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காத. அவன் என்னடா நான் காதல் மயக்கத்துல பிரணாத்துறான். இவங்க என்னடா நான் ராத்திரி அடிச்ச போத மயக்கத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் என்ன நடக்க போகுதோ.